ஆவுடையார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவரை அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்க அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம அந்த செய்தி சொல்றோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல, ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா, எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்களும் இப்பதான் ஒளிபரப்புடுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அடுத்த வந்தா. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க, நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர், பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை இருக்காரு, சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி? சரித்திர பதிவேடு குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொன்னா சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது, எங்களுங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி, இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடிவி கேமரா இயங்கலை. அப்படி சிசிடிவி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவரெல்லாம் உண்மை மறைக்கிறாங்க. இன்னொன்று, சிசிடிவி கேமராவும் அதில் சுமார் 70 கேமராவில் 57 தான் இயங்குதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன உங்கள் பத்திரிகையில் பார்த்து இன்னும் அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அதையும் உண்மையாக மறைக்கிறாங்க. இன்னும் வரல, முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல, முழுமையாக கிடைக்கல. ஒரு பேரை போட்டு இதில் மேலும் பல பேர் இதில் இணைந்ததாக சொல்றாங்க. இன்னும் முழுமையாக கிடைக்கல. முழுமையாக கிடைத்த பிறகு அந்த தகவலை மந்திரி சாப்பிட்ட மாதிரியும் துணைமையை சாப்பிட்ட மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் வந்துல. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதே மாதிரி இப்போ மகளிர் ஆணையம் அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது காவல்துறை காவல்துறை மிரட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அதாங்க, நாங்கள் எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க.